மகளிர் உரிமை தொகை ஒரு சிறந்த நலத்திட்டம் என்றாலும் அது மட்டுமே தேர்தலில் வெற்றியை பெற்றுத்தரும் என்று நம்புவது மூட நம்பிக்கை என காங்கிரஸ் நிர்வாகி பிரவீன் சக்கரவர்த்தி விமர்சித்துள்ளார். சமீபத்தில் முதலமைச்சர் அடுத்த 3 மாதங்களுக்கான மகளிர் உரிமை தொகையையும் கோடைக்கால சிறப்பு உதவித்தொகை 2000 ரூபாய் என 5000 ரூபாய் தொகையை மகளிர் உரிமை தொகை பயனாளர்களின் வங்கிக் கணக்கில் செலுத்தப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். மேலும் திமுக அரசு மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் மாதந்தோறும் வழங்கப்படும் மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாயிலிருந்து 2000 ரூபாயாக உயர்த்தப்படும் என்றும் தெரிவித்திருந்தார். இந்த அறிவிப்பை தேர்தலுக்காக அறிவித்துள்ளார் என விமர்சனம் செய்தனர். இந்நிலையில் திமுக கூட்டணியில் உள்ள காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த பிரவீன் சக்கரவர்த்தி மகளிர் உரிமை திட்டத்தை விமர்சிக்கும் விதமாக தனது எக்ஸ் தளத்தில் ஒரு பதிவை எழுதியுள்ளார். அதில் மகளிர் உரிமை தொகை ஒரு சிறந்த நலத்திட்டம் என்றும் அதனை செயல்படுத்தியது பாராட்டத்தக்கது என்றும் தெரிவித்துள்ளார். ஆனால் அது மட்டுமே தேர்தலில் வெற்றியை உறுதிப்படுத்தும் என்று நம்புவது ஒரு மூட நம்பிக்கை என்று அவர் கடுமையாக விமர்சனம் செய்துள்ளார். மேலும் கடந்த 3 ஆண்டுகளில் தேர்தலுக்கு முன்னதாக இது போன்ற திட்டங்களை அறிவித்த 9 பெரிய மாநில அரசுகளில் 4 மட்டுமே வெற்றி பெற்றன என்றும் அதில் 5 கட்சிகள் தோல்வியடைந்தன என்று பதிவிட்டுள்ளார்.